ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஹரே கிருஷ்ணா. ஓம் சாய்ராம். எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வரலட்சுமி நோம்பினுடைய ஒரு பூஜா விலாக் தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இது ஆந்திராவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆணுச்சு. அப்படியே எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சாருமதி அப்படிங்கிற ஒரு பக்தையால் தான் இந்த ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிறது மித்தாலஜி புராணங்களில் இருக்குது. ஸோ சாருமதி மகாலட்சுமியினுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பக்தை. அவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கனவில் மகாலட்சுமி தாயார் போயிட்டு இந்த மாதிரியான பூஜை முறைகளை அவங்களுக்கு விளக்கப்படுத்தி அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அதை அப்படியே எல்லாருக்குமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இப்போது சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருடைய வீட்லேயும் இப்போது வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய ரீல்ஸ்லலாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோ ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி வர எல்லா சுமங்கலிக்கும் தாம்பூலம்லாம் வச்சு கொடுக்கறது எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை. வரலட்சுமி நோன்பு வரப்போகுது அப்படின்னா 1 வீக் முன்னாடியே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனுடைய ஒரு பர்ச்சேசிங் கிளிப்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது மகாலட்சுமி தாயாரை எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு நாள் இந்த வரலட்சுமி நோன்பு நாள் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை பற்றி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது புராணங்கள் இருக்கக்கூடிய கதை தான். இந்த ஒரு நாள் அது திரும்ப திரும்ப நம்ம நினைவுபடுத்தும் போது மகாலட்சுமியினுடைய அருள் அனுக்கிரகம் அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்களும் அசுரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து நிறைய விஷயங்கள் வெளிவந்துச்சு. நல்ல விஷயங்களும் வெளியில் வந்துச்சு, ரொம்ப திவ்ய சக்திகள் எல்லாம் வெளில வந்துச்சு. அது கூடவே சேர்ந்து விஷயமும் வெளில வந்துச்சு. அதை நம்ம சிவபெருமான் அருந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது அதிலிருந்து ஒரு சக்தி வெளியில் வந்தது தான் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி விஷ்ணு பகவானை தேர்ந்தெடுத்து விஷ்ணு பகவானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லக்ஷ்மி தேவி தாயார் எப்படி செல்வத்துக்கு அதிபதியாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம். விஷ்ணு பகவானோடு சேர்ந்து லக்ஷ்மி தேவி தாயார் வைகுண்டத்தில் காட்சியளிக்கும் போது அது எவ்வளவு ஒரு நிறைவான ஒரு தரிசனமாக தெரியும். மகாலட்சுமி தேவி தாயார் நிறைய அவதாரம் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு பரமாத்மா ஒவ்வொரு தடவை பூலோகத்தில் அவதாரம் பண்ணும்போதும் மகாலட்சுமி தேவி தாயாரும் தோன்றுவாங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது சீதாவும் ராமாவும். ராமனோட சீதையாக வந்தாங்க, கிருஷ்ணனோட ருக்மிணியாக வந்தாங்க. சதா சர்வ காலமும் திருமாலுடைய மார்பில் குடியிருக்கக்கூடிய தெய்வம் தான் லக்ஷ்மி தேவி தாயார். லக்ஷ்மி தேவி தாயாருக்கு இன்னொரு பேரும் உண்டு. அகிலவள்ளி நாச்சியார் அப்படிங்கிற இன்னொரு திருநாமமும் இருக்குது. ஏன் அகிலவள்ளி நாச்சியார் அப்படின்னா இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு சக்தி அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம். இந்த ஒரு நாளில் நம்ம நித்திய கல்யாண பெருமாளுடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற கோவில்களுக்கு நம்ம போயிருப்போம், சன்னதிக்கு போயிருப்போம். நிறைய இடங்கள்ல நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற பெருமாளுடைய சன்னதியை நம்ம பார்த்துருப்போம். நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிறது ஏன் பெருமாள் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா 360 பெண்களை காலவ மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷி பெற்றார். அப்போது அவருக்கு எப்படி அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு அவருக்கு தெரியல. 360 பெண்கள் அவருக்கு பிறந்திருக்காங்க. அப்போ பெருமாளே உன்னுடைய பெண்கள் எல்லாம் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால தான் நித்திய கல்யாண பெருமாள். வருஷத்துக்கு 360 நாளும் அவருக்கு கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த 360 பெண்களும் ஒரே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயார் தான் லக்ஷ்மி தேவி தாயார். அதனால தான் அகிலவள்ளி நாச்சியார் அப்படிங்கிறது தாயாருடைய பேராகவும் இருக்குது. லக்ஷ்மி கடாட்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லக்ஷ்மி கடாட்சியம் அப்படிங்கிறது என்ன? எல்லா கடாட்சியமும் இருக்கணும். பணம் மட்டுமே லக்ஷ்மி கடாட்சியம் கிடையாது. செல்வம் இருந்தால் மட்டுமே நம்மளால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. எல்லா கடாட்சியமும் இருக்கணும். செல்வம் மட்டுமே ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. நல்ல எண்ணம் இருக்கணும்,
நல்ல ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். எல்லாருக்கிட்டேயும் கருணையை வந்து காட்டணும். கருணை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கருணை தான். ஸோ இதெல்லாம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சியம் கண்டிப்பாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சியம் வந்துருச்சுன்னா விஷ்ணு கடாட்சியம், எல்லா விதமான கடாட்சியமும் வந்துடும். மோட்சத்தில் விருப்பம் வரும். இதனால தான் லக்ஷ்மி தேவி தாயார் வந்து எப்படி லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் திருப்திப்படுத்தி நம்மளை வந்து செழிப்போடு வாழ வைக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய மோட்சத்துக்கான வழியும் காட்டக்கூடிய சக்தியும் லக்ஷ்மி தேவி தாயாருக்கு உண்டு. லக்ஷ்மி தேவி தாயாருடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா திருமாலினுடைய அனுக்கிரகமும் சிவபெருமானுடைய அனுக்கிரகமும் தேவியினுடைய அனுக்கிரகமும் எல்லா தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். லக்ஷ்மி தேவி தாயாரை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். தசராவும் ரொம்ப ஒரு சிறப்பான நாள். இப்போ வரப்போகிற 9 நவராத்திரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அந்த ஒரு நாள்லேயும் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இந்த ஒரு நாட்களில் லக்ஷ்மி தேவி தாயாரை மனசார நம்ம நினச்சி வேண்டிக்கும் போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து இது உண்மையான விஷயம். நான் வந்து என்னுடைய வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து வியாழக்கிழமை கலசம் வச்சு வெள்ளிக்கிழமை வந்து வழிபடுவாங்க. அது ஒரு விதமான வழிபாடு, அதுக்கு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெள்ளிக்கிழமையை கலசம் வச்சு வெள்ளிக்கிழமையே வந்து வழிபாடு பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை வந்து மதியான டைமில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து 2 கலசம் வச்சுருக்கேன். 2 பித்தளை குடம் வச்சு அதில் தேங்காய் வச்சு அதில் தாயாருடைய முகம் வச்சு புது புடவை வந்து சாத்தி இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணிப்போமோ, நம்ம எப்படி நம்மளை அலங்காரம் பண்ணிப்போமோ அதே மாதிரி தாயாரையும் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. பொதுவாக ஒரு விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இந்த வரலட்சுமி நோம்பில் நிறைய பேர் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாயாருடைய முகம் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க மாதிரியே இருக்கும். அதாவது யார் வந்து அலங்காரம் பண்ணினாங்களோ, இப்போ வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து கலசம் வைக்கிறா அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரனுடைய முகம் பார்க்கும்போது என்னுடைய அக்காவுடைய ஃபேஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஆக்டர் ஸ்னேகாவுடைய வரலட்சுமி நோன்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ணி ரொம்ப சூப்பராக டெக்கரேட்டிவாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய தாயாருடைய முகம் பார்க்கும்போது ஆக்டர் ஸ்னேகாவுடைய முகம் மாதிரியே இருக்கும், அவங்களோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரனுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் மாதிரியே இருக்கும். மேபி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் வந்து அந்த அலங்காரம் பண்ணுறதுனால அப்படி இருக்கோ என்னவோ தெரியல. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, தாயாரை எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணினீங்க, நீங்கள் எப்படி வரலட்சுமி நோன்பு கொண்டாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களால் பண்ண முடியல, சம் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதம் வந்து நிஜமாகவே வந்து ஒரு புனிதமான மாதம். இது வந்து ஸ்ரவண மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ரவண மாதம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆடியிலேருந்து தொடர்ந்து வரக்கூடிய மாதம் தான். இப்போது வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி. இப்போ அமாவாசை வந்துருச்சுன்னா அது தொடர்ந்து பௌர்ணமி வரும் இல்லையா, அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் நம்ம வரலட்சுமி நோன்பு வந்து கொண்டாடுறோம். ஸோ அப்படி இருக்க நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமையில் பண்ணணுன்னா கூட தாராளமாக வந்து பண்ணலாம். அண்ட் அதுவும் நம்மளால் மிஸ் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நவராத்திரி இருக்குது, 9 நாள் நவராத்திரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு நாளில் வந்து தாயாரை நல்லா டெக்கரேட் பண்ணி 9 நாளுமே கூட நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு மாதம் தான் இந்த மாதம். எல்லோரும் உங்கள் வீட்டில் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்குவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.